பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணி ரொம்ப குழம்பி இருக்கிறது. ஆண்கள் சுயநலவாதிகள்னு சொன்னது மெய்யரசி. ஆனா இப்ப வந்த வக்கீலம்மா தாஸ் பிரதர் தான் சுயநலவாதின்னு சொன்னாருன்னு பேசியிருக்கிறாங்க. தான் கட்சி எது, எதிர்கட்சி எதுன்னு தெரியாத வக்கீல் எல்லாம் இவங்க கையில தலைமை பொறுப்பை வேற கொடுக்கணுமா. கட்சி எதுன்னே தெரியல. என்ன ஒரு கொடுமை. அதுல உங்களுக்கு தலைமை வேண்டும் என்றால் நாளையிலிருந்து துவைக்க வேண்டும். நம்ம வீட்டுல துவைக்கிறது வாஷிங் மிஷின். அதனால நாளையிலிருந்து வீட்டு தலைவர் வாஷிங் மிஷின். சம்பளத்தை வாங்கி நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டு இப்படி பொடியும் அள்ளி போட்டோம்னா வீடு உருப்பட்டுரும். ஏமா எங்க கிடந்து வந்தீங்க? அதுல அந்த தம்பி வந்து பேச வந்தாரு. வந்த உடனே மைக்கு வேலை செய்யல. உடனே இவங்க சொல்றாங்க, அவர் வீட்டு பொறுப்பு மனைவியிடம் இருக்கிறது, அதனால்தான் மைக் ஆன் ஆகவில்லை. இப்ப அந்த அம்மாவை வந்து ஆன் பண்ணிச்சு. ஏதோ அவர் வீட்டுக்காரமா மைக் செட் ஆபரேட்டர் மாதிரியும் அவங்க சொல்லித்தான் இவர் பேசுற மாதிரியும் என்னத்த சொல்ல. அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா பிச்சு போடுவோம். பிச்சு அந்த வடிவேலு ஒரு படத்துல பிச்சுன்னு வரல, அந்த மாதிரி. ஏமா மேடையில பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில ஒரு கண்ட்ரோல் வேண்டாமா? நம்ம வீட்டுக்காரர் என்ன பாடுபடுவாரு. இங்க பிச்சா அங்க அடிச்சு இல்ல. அதாவது வீட்டுக்காரராவது கட்டின பாவத்துக்காக கஷ்டப்படட்டும். இப்ப இவங்க போய் வாதாடும் போது அந்த நீதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல, ஆமா, அவரை பார்த்து எனக்கு மட்டும் நீங்கள் தீர்ப்பு தரவில்லை என்றால் பிச்சு போடுவது. அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். இவங்க கையில தலைமை பொறுப்பை கொடுத்து என்னமோ. அதுல ஆண்கள் போடுகிற ஜீன்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கான். இருந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க ஒரு புதுசா ட்ரெஸ் போடுறீங்களா, இங்கன மட்டும் கிழிஞ்சிருக்கு. அது எதுக்கு? இங்கனையும் அதுக்கு சேர்த்துதான் காசு கொடுத்துருக்கீங்க. ஆண்கள் காலில் கிழிச்சிருக்கா, இங்க எதுக்குமா கிழிச்சிங்க? அடுத்தவங்க பாக்குறதே இல்லை. இவங்க வந்து கல்யாணம் பண்ணி அந்த நாத்தனார கை தூக்கி விடுறாங்களாம். நாத்தனார் இல்லாத வீட்டுல தானமா நீங்க கல்யாணமே பண்றீங்க. நீங்கள் காலையில் எழுந்து வாசல் தெளிக்கணும். எதுக்கு? அடுக்குமாடியில குடியிருக்கிறவ எந்த வாசல தெளிக்கிறது? நீங்க எங்க தெளிக்கிறீங்க? காப்பி போடணும், பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும். நீங்க எங்க ஊட்டுறீங்க? அதாவது சோத்தா அள்ளி தானா மேல போட்டு தின்னுட்டு இருக்கு. ரொம்ப பிள்ளைங்க அழுதுன்னா அவன் கையில ஒரு மொபைலை கொடுத்து இதை பார்த்துக்கிட்டே தின்னு. என்ன குடும்பம் நடத்துறீங்கன்னு தெரியல. ஐயாவே சொல்லிட்டாங்க. யார் கையில அது ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, நீதான் சாதிக்கணும், நீதான் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு மனைவி கணவனுக்கு சொல்லி சொல்லி அவனை திருத்துறாங்க. அதையே அந்த போதுமணி செய்யல. செஞ்சிருக்க அம்மா 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 போதுமணி அம்மா அம்மா ஏன் செய்யல? இப்போ நீங்க இவங்க வந்து டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அது வழக்கறிஞர்ல அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்.